இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போறோம். இந்த பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழிக்கு பார்த்தோம்னா, ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான விளக்கத்தினை சொல்வார்கள். ஒரு தமிழ் அறிஞர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் எப்படி இந்த சொற்றொடருக்கு விளக்கம் தருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொன்னா இது திறம் அப்படிங்கிறா, அதாவது ஒரு புலவர்களினுடைய அந்த பாடலினுடைய திறன் அறிந்து அந்த கவிதை அப்படிங்கிறத சொல்றா இல்லையா, ஒரு மன்னனை புகழ்ந்து ஒரு பாடலை ஏற்றுகிறார்கள்னு சொன்னா அந்த பாடலினுடைய திறனை அறிந்து அதற்கு ஏற்றார் போல் பரிசளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் விளக்கம் சொல்றா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா தத்துவ ஒரு ஞானிகள்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் என்பது ஒருவனுடைய அந்த கேரக்டரை தீர்மானம் பண்ணுது, அவருடைய குணநலனை தீர்மானம் செய்கிறது. இப்போ நம்ம கூட கேரக்டர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாடகமாகட்டும் அல்லது ஒரு சினிமா ஆகட்டும், அந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த மனிதனினுடைய தனித்துவம், அவனுடைய திறமையை அறிந்து அவனுக்கு எது தேவையோ அதற்கேற்றார் போல் அவனுக்கு பிக்ஷை இட வேண்டும் அல்லது தான தர்மங்களை செய்ய வேண்டும்ங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா எப்படி சொல்லுவான்னா, யாருக்கு எது தேவையோ அந்த பாத்திரம் எந்த அளவிற்கு கொள்ளுமோ, பாத்திரம்னு சொன்னால் அவள் கையில் வச்சிருக்கிற பாத்திரம்ங்கிறது கிடையாது அதுக்கு அர்த்தம். அவள் எப்படி சொல்கிறான்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு மனிதன் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னால் அவனுக்கு எது தேவையோ அந்த தேவையை அறிந்து அதற்கு ஏற்றார் போல் அந்த தர்மத்தை அல்லது தானத்தை செய்ய வேண்டும். தேவையில்லாத ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதாவது இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் ஒரு புவர் பீப்புளாக இருக்கான், ரொம்ப லோயர் லெவலில் இருக்கான், அவனுக்கு கொண்டு போய் ஒரு பென்ஸ் காரை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான், அதை மெயின்டைன் பண்ணுறது கூட அவனால் முடியாதல்லவா. ஆக அந்த மாதிரி அவனுக்கு என்ன தேவையோ, ஒரு புவர் பீப்புளுக்கு என்ன வேணும், அவனுக்கு ஒரு வேலை வேணும்னு சொன்னால் அந்த வேலையை அவனுக்கு உருவாக்கி தரணும், இப்படி அவரவர்களுக்கு தேவையானதை தரணுங்கிற மாதிரிலாம் தத்துவ ஞானிகள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, இது நம்ம ஒரு பாதி சொற்றொடரை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அடுத்த ஒரு லைனை நம்ம விட்டுட்டோம், இதில் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இது முழுமையான சொற்றொடருங்கிறது என்ன தெரியுமா, இதில் இந்த முழுமையான பழமொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்றார். இது இரண்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும். அதாவது கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன கோத்திரம், இப்ப கோத்திரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கௌசிக கோத்திரம் அல்லது ஒரு பராச்சர கோத்திரம், காஷ்யப கோத்திரம், நாங்கள் கௌண்டின்ய கோத்திரம்ங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. இது என்ன கோத்திரம் அப்படின்னு சொன்னா, ஒரு மகரிஷிகளினுடைய வழி தோன்றல்கள் நாங்கள், இந்த மகரிஷியினுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறது ஒரு மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த கோத்திரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றா. ஆனா நம்ம இப்ப எப்படி நினைச்சுன்னு இருக்கோம்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான், அதாவது அந்தணர்கள் மட்டும்தான் கோத்திரத்தை சொல்லணுங்கிற மாதிரி நம்ம தவறா நினைச்சுட்டு இருக்கோம். அந்தணர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே கோத்திரம் என்பது உண்டு. இந்த கோத்திரத்தை அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்றார். எதுக்கு சார் நாங்க அந்த கோத்திரத்தை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரே கோத்திரத்திலே அந்த ஆணும் பெண்ணும் சம்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரே கோத்திரம் என்று வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக சகோதர உறவு என்பது வந்து விடுகிறது. ஒரே மகரிஷியினுடைய வழி தோன்றல்கள் என்று வரும் பொழுது, இது மகரிஷியினுடைய வழி தோன்றல்கள் என்று எடுத்துக்கொள்வதை விட அவரை பின்பற்றி நடப்பவர்கள், அவருடைய வகுப்பிலே படித்த சீடர்கள் கூட அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி வர்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரே வகுப்பிலே படிக்கக்கூடிய, ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுக்குள்ளாக இந்த காதல் திருமணங்கிறத செஞ்சிக்க கூடாதுன்னு சொல்றா. ஏன்னு சொன்னா, இவர்களுக்கும் அந்த சகோதர உறவு என்பது வந்துடுறதுன்னு சொல்றா. அதை ஒரு நாள் விரிவா பார்க்கலாம். இப்படி ஒரே கோத்திரத்திலேயே பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கக்கூடாது, அதாவது ஒரே கோத்திரத்திலே சம்பந்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்றா. ஆணும் பெண்ணும் ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றா. ஆனால் இப்போ என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் நாங்கள் சிவகோத்திரம், ஒரு பொண்ணை போய் பார்த்தோம், அந்த பொண்ணை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்களும் சிவகோத்திரம்னு சொல்கிறா, இதில் நாங்கள் சம்பந்தம் பண்ணலாமான்னு சொன்னால், சிவகோத்திரம் என்பது வழிபாட்டின் அடிப்படையில் உருவானது தானே தவிர, நம்ம ஏற்கனவே கோத்திரம்னா என்னன்னு பார்க்குறோம் இல்லையா, அதாவது மகரிஷியினுடைய வழி தோன்றல்கள்னு சொல்கிறோம். இது காலப்போக்கிலே இவர்கள் பின்பற்றாமல் மறந்து போய்விட்டு இப்போ நமக்கு கோத்திரம்னு ஒன்று
ஒன்று வரும்பொழுது என்ன நினைக்கிறான்னு பார்த்தோம்னா, நம்ம எதை வழிபாடு செய்கிறோமோ, எந்த மூர்த்தத்தினை வழிபாடு செய்கிறோமோ அதனையே இவர்கள் கோத்திரமாக பின்பற்றுகிறார்கள். அதாவது சிவ வழிபாடு செய்பவர்கள் சிவகோத்திரம் என்றும், பெருமாளை பிரதானமாக வழிபடுபவர்கள் தங்களை விஷ்ணு கோத்திரக்காரர்கள் என்றும் பெயரிட்டு சொல்லிக் கொள்கிறார்கள். இதிலே நாம் கோத்திர பேதத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிவகோத்திரத்தைச் சேர்ந்த பெண்ணை ஒரு சிவகோத்திரத்தைச் சேர்ந்த ஆணே திருமணம் செய்து கொள்ளலாம். இதிலே தவறில்லை. சார், ஒரே கோத்திரத்தில் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொன்ன, இது வழிபாட்டின் அடிப்படையில் வந்த ஒரு விஷயம் தானே தவிர வழித்தோன்றல்களின் அடிப்படையில் வரவில்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த வட தமிழகத்தில் பார்த்தோம்னா ஜம்பு மகர்ஷி கோத்திரம் என்று ஒரு இனத்தவர் வைத்திருப்பார்கள். அவர்கள் பார்த்தோம்னா தங்கள் இனத்திற்குள்ளாக இந்த ஜம்பு மகர்ஷி கோத்திரத்திற்குள்ளே தான் இவர்கள் சம்பந்தமே செய்வார்கள். அங்கேயும் நம்ம அவர்கள் இனத்தின் அடிப்படையில் பிரித்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதுவும் ஒரே கோத்திரம், இதில் நம்ம சம்பந்தம் பண்ணக்கூடாது என்கின்ற விதிமுறை அங்கும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் அறிந்து பிக்ஷை இடுன்னு சொல்லும் பொழுது அந்த பையன் நல்லவன் தானா, அவன் தன்னுடைய மகளை கடைசி வரை வச்சு காப்பாற்றுவானா, அவன் கடைசி வரைக்கும் என்னுடைய பெண்ணை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றுவானா என்பதை, அதாவது அவனுடைய குணநலன்களை தெரிந்து கொள். அவனுடைய பாத்திரம் என்ன, அவன் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனா, நல்லா ஏர்ன் பண்ணுவானா, ஒரு பொறுப்பான பையனா, ஒரு ஆட்டிடியூட் இருக்கா, இப்படிங்கிற மாதிரி அந்த பையனினுடைய குணநலன்களை தெரிந்து கொண்டு அப்புறமா நீ உன் பொண்ணை கன்னியா தானம் செய்து கொடு. அந்த தானம் என்கின்ற வார்த்தை தான் அங்கே பிக்ஷை என்று நமக்கு இடம் பிடித்திருக்கிறது. ஆக பாத்திரமறிந்து பிக்ஷை இடுன்னு சொன்னா, அந்த பையனினுடைய குணநலனை தெரிந்து கொண்டு நீ அவனுக்கு கன்னியாதானத்தை செய்து கொடு. அதே மாதிரி அந்த கோத்திரத்தையும் தெரிந்து கொண்டு உன்னுடைய பெண்ணை கொடு அப்படிங்கிறதான் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆக வெறுமன அந்த பாத்திரமறிந்து பிச்சை இடுன்னு சொன்னா, அந்த பாத்திரம் பெருசா சிறுசா, அல்லது அது ஒரு வெள்ளி பாத்திரமா இல்லை சாதா அலுமினிய பாத்திரமா தெரிஞ்சுட்டு பிச்சை போடுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலைங்கிறதுக்காக இந்த விளக்கத்தினை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த பழமொழிக்கான ஆன்மீக ரீதியான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தானத்திலேயே மிகப்பெரிய தானம், இந்த பிக்ஷைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தானத்திலேயே மிகப்பெரிய தானமாக, ஒரு மகாதானமாக இந்த கன்னியாதானம் என்கின்ற வார்த்தையானது இடம் பிடித்திருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அந்த கன்னியாதானம் செய்து கொடுத்தாலே அவனுடைய 21 தலைமுறையுமே கரையேறிடுதுன்னு சொல்றார். அவ்வளவு பெரிய ஒரு தானத்தினை நீ பாட்டி ஏனோ தானோன்னு செஞ்சிடக்கூடாது. ஏதோ பையன் வந்தான், பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்தோங்கிற மாதிரி இல்லாமல் அந்த பையனினுடைய அந்த பாத்திரத்தை அறிந்து கொள், அவனுடைய குடும்பங்களை பற்றி தெரிந்து கொள், அவனுடைய குடும்பத்தினர், அவனுடைய பெற்றோர் எப்படி இருப்பார்கள், தன்னுடைய பெண் அங்கே சென்றால் அந்த வம்சமும் விருத்தியாக வேண்டும், தானம் செய்த நம்முடைய வம்சமும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த கோத்திரத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பாத்திரத்தையும் அறிந்து கொண்டு அந்த கன்னியாதானம் என்கின்ற மகாதானத்தை செய்து கொடு அப்படிங்கிறது தான் அதற்கான உண்மையான விளக்கம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.